ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம என்ன ஸ்பெஷலாக சமைச்சோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலாக இல்லைங்க, சிம்பிளாக தான் சமைச்சிருக்கேன். என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு 2 வாட்டி கழுநீர் பிடிச்சி பருப்பு கூட 3 தக்காளி போட்டு 4 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காயை நல்லா அலசிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அதில் வந்து 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன். நல்லா காய் கொதிச்சதுக்கப்புறமா பருப்பு ஊற்றிக்கலாம். அந்த கேப்பில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பருப்பு தாளிச்சு விடலான்னு சொல்லிட்டு ஜீரகம், மிளகு, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு பருப்பை வந்து அதில் எடுத்து ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறேன். அது நல்லா கொதிக்கட்டும். அந்த கொதிக்கிற கேப்பில் நான் வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு ஊற்றிக்கிறேன். ரசத்துக்கு வந்து அந்த தண்ணியிலே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த பருப்பு மீதி இருக்க பருப்பை வந்து சாம்பாருக்கு ஊற்றிட்டு ஒரு கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பை எடுத்து நான் வந்து வேறு எதுக்கு மாற்றிட்டேன். அந்த கேப்பில் வந்து நான் இப்போ வந்து சாம்பார் தாளிக்க போகிறேன். சாம்பாருக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து நல்லா வெங்காயம் வதங்கினதும் எடுத்து சாம்பாரில் ஊற்றிடுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வந்து நான் ரசம் தாளித்து விட போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஜீரகம், மிளகு, பூண்டை வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அதில் வந்து நான் ரசத்துக்கு கரைச்சி வச்ச தண்ணியை வந்து ஊற்றியாச்சு. நல்லா ரசம் வந்து வர ஸ்டேஜ் கொதிக்கக்கூடாது. அந்த நுரக்கட்டி வர ஸ்டேஜில் வந்து ரசத்தை வந்து இறக்கிடணும். ரசம் தாளித்ததுக்கப்புறம் அதுலேயே வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா அது வதங்கினதும் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த வதங்குற கேப்பில் நான் வந்துட்டு சாம்பாரை இறக்கி ஊற்றிட்டு அது அடுப்பில் வந்து நான் சாதத்தை வச்சு விட்டேன். இப்போ நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. அதில் வந்து நான் இப்போ பூசணிக்காய் வந்து நான் போட்டுட்டேன். நான் 2 வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்ல ஒரு வதக்கினதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சுருங்க. அது நல்லா வெந்து வரட்டும். நல்லா கொலன்னு வெந்து வரணும். நல்லா அது வெந்து வர டைமில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டால் போதும். எங்களுக்கு வந்து அது போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்ல ஒரு கிளறி விட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து திருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஒரு கிளறினதும் காய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்கிட வேண்டியதான். காய் இறக்குன கேப்பில் வந்து சாதமும் ரெடி ஆயிடுச்சு. விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. அதுலேயே வந்து இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றி அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக நான் வந்து வாழைக்காய் தான் வறுக்க போகிறேன். வாழைக்காய்க்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். அதனால் வந்து அதுலேயே நான் அப்பளத்தை பொரித்து எடுத்துகிட்டு எண்ணெயை கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு அதில் வந்துட்டு கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு வாழைக்காயையும் போட்டு நல்லா 2 வதக்கினதுக்கப்புறமா நல்லா 2 வதக்கிட்டு அந்த வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வரமிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா தூள் போட்டு கொஞ்சமாக தூளுப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். சிம்மிலேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து அதுவே இப்போ வந்து நல்லா சிம்லேயே வச்சு வதக்கினதுக்கப்புறமா வாழைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரே பாத்திரத்தில் இவ்வளோ சமையலும் வந்து நான் செஞ்சுட்டேன். ஒரே வடை சட்டியில் எல்லாத்தையும் கழுவி வந்து சமைச்சிட்டேன். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், பருப்பு எடுத்து வச்சு பருப்பு தண்ணியில் வந்து ரசம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பூசணிக்காய் பொரியல், அப்புறம் வந்து வாழைக்காய் வறுவல், உப்பு பருப்பு வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சமாக அப்பளம் வறுத்துருக்கேன். நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.